ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இது நம்மளோட 6th vlogங்க. அண்ட் நம்ம இந்த vlogல நம்மளோட பைக் ரைடிங் கியர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கியர்ஸ் என்னென்ன பிராண்டு, எதுக்காக யூஸ் ஆகுது, அண்ட் இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஆல்பைன் ஸ்டார் ஜாக்கெட்டும் ஆல்பைன் ஸ்டார் பேண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா லெவல் 1 மெஷ் ஜாக்கெட்டு. மெஷ் ஜாக்கெட்டில் உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்கும், அதனால் சீக்கிரம் ஸ்வெட் ஆகாது. அண்ட் இந்த ஜாக்கெட்டில் உங்களுக்கு பின்னாடி ஹுட்டியோடு வரும். இந்த ஹுட்டி வேணும்னா நம்ம கழட்டிக்கலாம் அண்ட் அட்டாச்சும் பண்ணிக்கலாம். இது பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், அதனால தான் இதை நம்ம வாங்கணும். அண்ட் இந்த ஜாக்கெட்டில் என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த செஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான், இது தனியாகவே நம்ம வாங்கணும் 2 சைடுமே. ஆமாங்க, இது ஜாக்கெட் கூடவே வராது, நம்ம தனியாக தான் வாங்கணும். அண்ட் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எந்த ஆல்பைன் ஸ்டார் ஜாக்கெட்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இது நமக்கு அரௌண்ட் 5000 ஈச் வருங்க. மற்ற ஜாக்கெட்ஸ் மாதிரி இதில் 2 ஜிப் வராதுங்க, இதில் 1 ஜிப் தான் வரும். அண்ட் காலர் பட்டன் இதில் வராதுங்க. இதே ஜாக்கெட்டை நம்ம இந்தியாவில் வாங்கணும் அப்படின்னா 45,000 ருபீஸ் ஆகுங்க. பட் நம்ம தாய்லாண்டில் இந்தியன் ருபீஸ்க்கு 35,000லேயே வாங்கிட்டோம். இது லெவல் 1 ஜாக்கெட் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு லெவல் 2 ஜாக்கெட் வாங்க பாருங்க, அது சேஃப்டி நல்லாவே இருக்கும். அண்ட் அடுத்ததான் நம்ம ஆல்பைன் ஸ்டார் பேண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லெவல் 2 ஆல்பைன் ஸ்டார் பேண்ட்டுங்க. நம்ம ஆல்பைன் ஸ்டார் ஜாக்கெட் மாதிரி லெவல் 1 கிடையாது. அண்ட் இதில் ப்ரொடெக்ஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். மெஷ் பேண்ட் தாங்க, லெதர் பேண்ட் கிடையாது. லெவல் 2 ப்ரொடெக்ஷன்னால இதோட நீ கார்டு ரொம்ப ரிலேபிளாக இருக்குங்க. கீழே விழுந்தாலும் எந்த இம்பாக்டும் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இதில் 2 சைட்லையுமே வாட்டர் ப்ரூஃப் ஜிப் வந்துருங்க, உங்களுக்கு ஃபோன் வச்சாலுமே எதுவும் நினையாத மாதிரி இருக்கும். அண்ட் இதில் பக்கிலும் வந்துடும் உங்களுக்கு டைட்டன் லூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம இந்த பேண்ட்டை தாய்லாண்டில் 40,000க்கு வாங்கினோம். இதை இந்தியாவில் வாங்கணும்னு நினச்சா இம்போர்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 55,000 கிட்ட வந்துடும். அண்ட் அடுத்தபடியாக நம்ம ரெவிட்டில் வாங்கின டூரிங் ஜாக்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது லெவல் 2 ஜாக்கெட்டுங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தெரியும், ஆனால் இந்த ஜாக்கெட் ரொம்பவும் வெயிட்டாக இருக்குங்க. இந்த ரெவிட்டுன்றது நெதர்லாண்ட் பேஸ்டு கம்பெனியோடது. அண்ட் மற்ற ஜாக்கெட்ஸ் மாதிரி இல்லாமல் இதில் 2 ஜிப்பு வருங்க. ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஜிப்பை ஓப்பன் பண்ணணுங்க. இதுக்கு பேர் டபுள் ஸ்லைட் ஜிப்பர்னு சொல்லுவாங்க. இதில் அவுட்டர் ஜிப் ஓப்பன் பண்ணாலே நல்லா ஏர் ஃப்ளோ மெயின்டைன் ஆகும், இன்னொரு ஜிப் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த ஜாக்கெட்டில் நிறையவே பாக்கெட்ஸ் இருக்குது, உள் சைடும் சரி வெளி சைடும் சரி, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். அண்ட் நிறைய டூரிங் ஜாக்கெட்டில் உங்களுக்கு இந்த ஏர்வென்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா லாங் ரைட்ஸில் காற்று நமக்கு ஜாக்கெட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பாடியை கூலாக வச்சுக்க உதவும். அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் பிரீதபிள் ரைடிங் ஜாக்கெட்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஜாக்கெட்லேயும் நமக்கு ஸ்பைன் ப்ரொடெக்ஷனோ செஸ்ட் ப்ரொடெக்ஷனோ வராதுங்க, நம்ம தனியாக தான் வாங்கி மாட்டணும். நம்ம இந்த ஜாக்கெட்டில் ஸ்பைன் ப்ரொடெக்ஷன் போடலங்க, எதனால் போடலன்னு நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அண்ட் இதில் காலர் பட்டன் வரும், அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் லாங் ரைட்ஸில் ஈஸியாக மெனுவர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த ஜாக்கெட்டோட கலர் பேட்டர்ன் பிடிச்சது தாங்க நம்ம இதை வாங்கணும், நம்ம மல்டி ஸ்டார்டாக்கு ரொம்பவும் சூட் ஆகும்னு. அண்ட் இந்த ஜாக்கெட்டோட பேக் சைடில் 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று இந்த பவுச்சு, இங்கேயும் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று பின்னாடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏர் வெண்ட் வருங்க. அண்ட் இந்த ஜாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55,000 வந்துச்சுங்க. நம்ம இதை மலேசியாவில் வாங்கணும். இதே ஜாக்கெட்டை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணால் அரௌண்ட் 65,000 வந்துருங்க. அண்ட் அடுத்தபடியாக நம்ம ரெவிட் H2O4 சாண்டோட டூரிங் பேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுலேயும் நம்ம ஜாக்கெட்டில் வர மாதிரி ஏர் வெண்ட்ஸ் நிறைய இடத்துல இருக்குங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க திங்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஏன்னா லாங் ட்ராவல் பண்ணும்போது நிறைய திங்ஸ் யூஸ்வலி கேரி பண்ணுவோம், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதில் லெவல் 2 உங்களுக்கு நீ ப்ரொடெக்ஷன் வந்துடும். அண்ட் ஆங்கிள் லாக்கில் உங்களுக்கு ஜிப்போ வெல்க்ரோ வச்சு வந்துடும், உங்களுக்கு டைட்டாக சீல் ஆகிறதுக்காக. இந்த ரெவிட் ஜாக்கெட் மாதிரி நம்ம மலேசியாவில் தாங்க இந்த பேண்ட்டையும் வாங்கணும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35,000 வந்துச்சு மலேசியாவில். இங்கே வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 40,000 வந்துடும். அண்ட் அடுத்தபடியாக நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின டைனிசி ஜாக்கெட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம தாய்லாண்டில் தான் வாங்கணும். இது வாங்கி அரௌண்ட் 2 இயர்ஸ் ஆச்சுங்க. பட் இதோட பில்ட் குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இந்த ஆல்பைன் ஸ்டார் ரெவிட் பிராண்டை விட இந்த டைனிசி பிராண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. இந்த ஜாக்கெட்டும் லெவல் 2 ப்ரொடெக்ஷன் கொண்டது தாங்க, நல்லாவே ரிலையபிளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மெஷ் ஜாக்கெட்டில் உங்களுக்கு ஆல்பைன் ஸ்டார் மாதிரி 1 ஜிப்பு தாங்க வரும். இதோட பேக் சைடும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்லீக் லுக்காக தான் இருக்கும். அண்ட் இந்த ஜாக்கெட்டை நம்ம தாய்லாண்டில் அரௌண்ட் 33,000க்கு வாங்கணும் ஆஃபரில். மற்றபடியாக நம்ம டைனிசி பேண்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் மெஷ் தான். நம்ம யூஸ்வலாக லெதர் ஜாக்கெட்டோ லெதர் பேண்ட்டோ வாங்க மாட்டோம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்லின்றதை விட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவும் கஷ்டம். இந்த டைனிசி மெஷ் ஜாக்கெட்லேயும் உங்களுக்கு லெவல் 2 நீ ப்ரொடெக்ஷன் வந்துருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஜாக்கெட் பேண்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தபடியாக நம்ம ஆல்பைன் ஸ்டார் ஸ்பைன் ப்ரொடெக்டர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதுவும் லெவல் 2 சர்டிஃபைட் ப்ரொடெக்ஷன் கொண்டது தான். அண்ட் இது ஒரு தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியலால் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் நம்ம ஏன் இந்த ஸ்பைன் ப்ரொடெக்டர் வாங்கணும்னா, நம்ம வச்சிருக்கிற 3 ஜாக்கெட்டுக்கு இதை ஒன்று காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஜாக்கெட்டுக்குன்னு தனித்தனியாக நம்ம ஸ்பைன் ப்ரொடெக்டர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வாங்கினா ரேட்டும் அதிகமாக வரும். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லானதுங்க. நம்ம ஸ்பைன் கீழே வரைக்குமே ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். அண்ட் இந்த ப்ரொடெக்டர் இருக்க அந்த பிளாஸ்மா மாதிரி மெட்டீரியல் நம்ம மோஸ்ட் ஆஃப் த மேஜர் இம்பாக்ட்ல இருந்து நம்ம ஸ்பைனை காப்பாற்ற
காப்பாற்றிடுங்க. நம்ம இதை தாய்லாண்டில் அரௌண்ட் 8K கிட்ட வாங்கினோம். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 15,000 வருங்க. அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்பனாடா தை பேக் தாங்க. நம்ம எப்பயாவது லாங் ரைடோ ஷார்ட் ரைடோ நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம திங்ஸ் அண்ட் பிலாங்கிங்ஸை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். அந்த டைமில் நமக்கு இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த பேக்கில் 2-3 ஜிப் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம யூஸ்வலாக நம்ம இன்ஸ்டா 360 ஆகட்டும், இல்லை DJI மைக் கேமரா ஆகட்டும், சன் கிளாஸ், கீஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது ஈஸியாகவும் மாட்டிக்கலாங்க. பார்க்கறதுக்கும் ஒரு ஸ்லீக் லுக்காகவும் இருக்கும். எந்த விதமான வெயிட்டோ டிஸ்கம்ஃபர்ட்டோ தெரியாதுங்க. அண்ட் இந்த தை பேக்கை நம்ம இந்தியாவில் தாங்க வாங்கினோம். அரௌண்ட் 1500 கிட்ட தான் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்பைன் ஸ்டார் ரேசிங் கிளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம மலேசியாவில் தான் வாங்கினது. அரௌண்ட் 12,000 கிட்ட ஆச்சு. அண்ட் இதே கிளவுஸ் இந்தியாவில் வாங்கினா அரௌண்ட் 20,000 கிட்ட வருங்க. இந்த கிளவுஸில் நிறையவே ப்ரொடெக்ஷன் இருக்கு. நம்ம தம்க்கு, நம்ம பாம்க்கு அண்ட் இந்த 2 வெல்க்ரோபால ஆன லாக் சிஸ்டம் இருக்குங்க. அதனாலேயே நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக இந்த கிளவுஸ் கையை விட்டு நழுவிட்டு போகாதுங்க. இந்த கிளவுஸில் ரொம்ப ப்ரீமியமான லெதர் குவாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கிளவுஸில் டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கிளவுஸ் போட்டுக்கிட்டு. அடுத்ததான் நம்ம அதே ஆல்பைன் ஸ்டாரில் ஒரு ஹாஃப் கிளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளவுஸில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நக்கல் ப்ரொடெக்ஷன். இதில் கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இம்பாக்ட் இது நல்லாவே தாங்குங்க. இந்த கிளவுஸ்லையும் டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டி வந்துடும். மற்றபடி இந்த கிளவுஸில் நிறைய ப்ரொடெக்ஷன்லாம் கிடையாதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 5,000 வந்துச்சு தாய்லாண்டில். இங்கே எப்படியும் ஒரு 7,000 to 8,000 வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட், ஷூஸ் அண்ட் நான் vlog யூஸ் பண்ணுற கேஜெட்ஸ் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ until then it's bye from my side. Bye bye.